வணக்கம். இன்று கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள். தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் மாநிலத்திற்கு ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அதாவது கலைஞர் கருணாநிதியை பற்றி இந்த சமூகத்தில் ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்து வருகிறது. அவர் ஆரம்பகால வாழ்க்கை என்பது மிகவும் கொடுமையான வறுமையில் வாழ்ந்தார். அதாவது அவர் சென்னைக்கு வருவதற்கு கூட வழி இல்லாமல், வசதி இல்லாமல், திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் என்று இன்று வரை இந்த சமுதாயத்தில் பேசப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு அதே சிந்தனைகளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எதிர்கட்சியை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்திய வார்த்தை திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இது தொடர்ந்து நான் சிறிய வயதில் இருந்து தொடங்கி இன்று வரை அப்படிதான் இந்த சமூகத்துல கலைஞரை பத்தி சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த சமூகம் நினைப்பதற்கு மாறாக கலைஞர் யார் தெரியுமா? கலைஞர் என்ற அந்த மாபெரும் மனிதன், மாபெரும் சிந்தனைவாதி, மாபெரும் எழுத்தாளர், மாபெரும் இலக்கியவாதி, மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் தலைவர், இது அத்தனையிலையும் ஒரு மனிதர் சக்சஸ் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும் என்றால் அது கலைஞர் கருணாநிதியால் மட்டும்தான் முடிந்தது. ஒருத்தருக்கு ஒரு துறையில திறமை இருக்கலாம். ஒருத்தர் எழுத்தாளராக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். கவிஞர் வைரமுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கு எழுத்துத்துறை மட்டும்தான் அவருக்கு சிறந்தது, அதுதான் அவரால் முடியும், அதான் அவருக்கு கை வந்த கலை. இன்னொரு சிலருக்கு பேச்சாளராக இருப்பாங்க, மிகப்பெரிய பேச்சாளராக இருப்பாங்க, ஆனா அவங்க எழுத மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அரசியல்ல உயர்ந்த இடத்தில் கூட போய் தன்னுடைய இடத்தை தொற்றுவாங்க. ஆனா அதுலயும் அதை தாண்டி நீ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே எடுத்துங்க, எந்த தலைவர் வேணாலும் எடுத்துங்க. உலகத்துல புகழ்பெற்ற தலைவர்கள் ஒருவர் இருக்காரு என்றால் அவர் அந்த நிர்வாகத்துல மட்டும் அவர் சிறந்தவரா இருப்பாரு, சக்சஸ் பர்சனா இருப்பாரு. ஆனா அதை தாண்டி இன்னொரு துறையில அவரால் கோல் வச்சிக்க முடியாது. அப்படி கோல் வச்ச தலைவர்கள் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் குடும்பஸ்தனா இருப்பாங்க. அந்த குடும்பத்தை தன் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த இடங்கள்ல சக்சஸ் பர்சனா இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு துறையில அவங்க தொழிலதிபர், குடும்பம், அதை தாண்டி அவங்களுக்கு இன்னொரு துறையில அவங்களுக்கு கோலச்சிக்க முடியவே முடியாது. ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கால் பதித்த அத்தனை துறைகளிலும் தடம் பதித்தவர், வரலாறுகளில் இடம் பிடிக்கும் அளவிற்கு தடம் பதித்தவர். தன்னுடைய 16 வயதுல அவர் நாடகம் எழுத தொடங்கினார். இத்தனை வயதுல நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு தன்னுடைய 16 வயதுல நாடகம் எழுத தொடங்கினார். பழனியப்பன் என்கின்ற ஒரு நாடகத்தை எழுதினார். அதற்கு பின்பு அவர் சினிமா துறையில் கால் பதித்தார். தன்னுடைய 20வது வயதில் ஜூபிடர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல தன்னுடைய 20வது வயதுல வந்து இணைந்து வசனம் எழுத தொடங்கினார். அவர் முதலாக வசனம் எழுதியது ராஜகுமாரி என்கின்ற திரைப்படத்திற்கு. அந்த படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அறிமுகமாகிறார். அதே படத்தில்தான் கலைஞர் கருணாநிதியும் வசனகர்த்தாவாக அறிமுகமாகிறார். அப்போது கலைஞர் கருணாநிதிக்கு 20 வயது. நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்க 20 வயதில் அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் 20 வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? புறம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அடுத்தவர்களை தவறாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லது தேவையற்ற ஒருவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய 20 வயதில் ராஜகுமாரி என்கின்ற திரைப்படத்திற்கு வசனம் எழுத தொடங்கியுள்ளார். 1947 நீங்க நினைச்சு பாருங்க. 1924 பிறந்த ஒரு மனிதர் 1947 ராஜகுமாரி என்கின்ற படத்திற்கு வசனம் எழுத தொடங்கியிருக்கிறார். அதன் பின்னர் 1952 பராசக்தி என்கின்ற அந்த படத்திற்கு திரை, கதை, வசனம் எழுதி அந்த படம் உலக அளவில் புகழ்பெற்ற படம். அந்த படத்தில்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமானார். எவ்வளவு பெரிய விஷயங்கள்! அவரை பார்த்து இந்த சமூகம் கையில காசு இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்தவர் அப்படின்னு சொல்லுது இந்த சமூகம். சினிமா உலகத்துல நடிகர்களை புகழ்ந்திருக்கிறார்கள், நடிகைகளை புகழ்ந்திருக்கிறார்கள். முதலாக வசனகர்த்தாவை புகழ்ந்தது. ஒருவர் வசனம் எழுதினால்
அந்த திரைப்படம் ஓடும், வசனத்தால் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்று சிந்தித்தவர் கலைஞர் கருணாநிதி. அதற்கடுத்தது மனோகரா, மலைக்கல்லன், ஏராளமான படங்களுக்கு அவர் திரைக்கதை வசனங்கள் எழுதியிருக்கிறார். நிறைய படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறார். இப்படி திரைத்துறையில 75 படங்களுக்கு அவர் 2011 வரை கதை வசனம் எழுதியிருக்கிறார். சினிமா உலகத்தில் கலைஞர் கருணாநிதிக்கு முன்பு, கலைஞர் கருணாநிதிக்கு பின்பு என்ற வரலாற்றை மாற்றியவர். ஒன்றும் சாதாரணமான மனிதர் கிடையாது. அதற்கு அடுத்தது இலக்கியத்துல அவர் குறளோவியம், கலைஞரின் சிலப்பதிகாரம், நெஞ்சுக்கு நீதி, திருக்குறளுக்கு விளக்க உரை, தொல்காப்பிய பூங்கா, இப்படி தன்னுடைய வாழ்நாளில 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி குவித்திருக்கிறார். இதுதான் கலைஞரா? இல்லவே இல்லை. அதுக்கு அடுத்தது முரசொலியில உடன்பிறப்பே என்ற தலைப்புல அவர் எழுதிய கடிதங்கள் இருக்கிறதுல, உலகத்துல இன்றைய தேதி வரை யாராலும் எழுத முடியாத, எந்த தலைவராலும் எழுத முடியாத அவ்வளவு நீண்ட கடிதங்கள் கலைஞர் மட்டுமே எழுதியிருக்கிறார். எல்லாரும் 4 வரை கடிதம் எழுதுறதுக்கே திணறுவான். ஆனா அந்த உடன்பிறப்பே என்ற தலைப்புல தினமும் முரசொலியில ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் அவர் ஒரு நாள் தவறாமல் கடிதங்களை எழுதி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி, தோல்வியில் துவண்டு விடாமல் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தன் வசப்படுத்தி களமாட வைத்தவர் கலைஞர். இது இலக்கியத்துறை, சினிமா துறை, நாடகத்துறையில் மட்டும் கலைஞருடைய சாதனை. அதற்கு அடுத்தது மேடை பேச்சு. அங்க வாங்க, அவர் காலகட்டத்தில் அவருக்கு இணையான ஒருவர் மேடையில் பேசியிருக்கிறார் என்றால் இல்லவே இல்லை. அவ்வளவு நாவன்மை, அவ்வளவு பெரிய சொற்பொழிவு, எதிராளிகளையும் ஈர்க்கக்கூடிய அந்த நாவன்மை, தன் வசப்படுத்தக்கூடிய அந்த பேச்சு ஆற்றல் கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது. ஒரு எழுத்துத்துறையிலும் பேச்சாற்றலிலும் சிறந்து விளங்கினார். சரி, அதுதானா? இல்லை. அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறத்தாழ 11 முறை அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தலைவராக இருந்தார். 1 முறை 2 முறை அல்ல. ஒரு கட்சியில 10 முறை 10 ஆண்டு தலைவராக இருப்பது என்பதை தண்ணி குடிக்கிறாங்க. நீ பாருங்க, எடப்பாடி பழனிசாமிய இந்த கட்சியில ஜெயலலிதா மறைந்த பின்பு கூவத்தூர்ல பேரம் பேசி அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். இன்னைக்கு என்ன ஆகுது? 10 ஆண்டுகள் தாண்டல, தண்ணி குடிக்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவராக நீடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் அந்த கட்சியினுடைய சக்சஸ் லீடராக இருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 11 முறை பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரே நபரை தலைவராக தேர்வு செய்யப்பட்டது அது கலைஞர் கருணாநிதியை மட்டும்தான். சரி, அதுல அவர் சிறந்தவர். ஓகே. அதுக்கு அடுத்தது அரசு நிர்வாகத்துறை. என்னங்க பண்ணிட்டாரு கலைஞர் அரசு நிர்வாகத்துல? என்னங்க பண்ணிட்டாரு கலைஞர் அரசு நிர்வாகத்துல அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கலைஞரை பத்தி சரியா படிக்கல, அல்லது கலைஞரை பற்றி படிக்கணும்னு இல்லை. அதாவது அவர் மேல ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும், ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். ஒரு மனிதரை பார்த்தாவே நமக்கு தெரியும்ல, அதாவது நமக்கு பத்தி சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. சின்ன வயசுலயே நமக்கு ஊட்டி சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. அவன் பொல்லாதவன், அவன் மோசமானவன், அவன் திருடன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா நாம உள்ள போய் பக்கத்துல நின்று அந்த மனிதனிடம் பழகிய பின்புதான் என்னடா இது, எவ்வளவு உயர்வான ஒரு மனிதனை நாம ஏன் இவ்வளவு நாளா குறைவா மதிப்பிட்டு இருந்தோம், தவறா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற எண்ணம் வரும். கலைஞரும் அது போன்ற மனிதர் தான். கலைஞர் என்ன செய்தாரு, ஏது செய்தாரு அப்படின்றதுலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, பெண் சமூகம் இருக்குல்ல, ஆண் சமூகத்திற்கு சம பங்கா கொஞ்சமும் குறைவில்லாமல் பெண் சமூகம் இருக்காங்கல்ல. இந்த பெண் சமூகம் ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆண்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அந்த ஆண் அப்பாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், எந்த உறவு முறையில் இருந்தாலும் அந்த ஆணுக்கு அடிமைதான் பெண். அப்படிதான் வாழ்ந்து வந்தாங்க. எந்த உரிமைகளும் அவர்களுக்கு கிடையாது. ஏன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு தன்னுடைய மார்பை மறைக்கக்கூடிய அந்த மாறாப்புகளை போடுவதற்கு கூட உரிமை இல்லாமல் இருந்தார்கள் பெண்கள். அந்த உரிமைகளுக்காக போராடியவர் தந்தை பெரியார். அதை மறந்து விடாதீங்க. நீங்க வரலாறுல திரும்பி போய் எடுத்து படிச்சு பாருங்க. பெண்கள் தன்னுடைய மார்பகத்தை மறைப்பதற்கு கூட உரிமை அற்றவர்களாக இருந்தார்கள். இந்த சமூகத்துல நாம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல, இந்த தென்னிந்தியாவுல, இந்த இந்தியாவுல
பெண்கள் தன்னுடைய மார்பை மறைப்பதற்கு உரிமை உள்ளவர்களாக இல்லை. தான் விரும்பிய ஆடைகளை உடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. தான் விரும்பிய ஜாக்கெட்டுகளை, இன்னைக்கு விதவிதமான ஆடைகள் வந்துவிட்டது, ஆனால் தான் விரும்பிய சேலைகளை வாங்கி தன் உடம்பை மறைத்துக் கொள்வதற்கு உரிமைகள் அவர்களுக்கு இல்லை. அப்படிதான் பெண்கள் இருந்தார்கள். இன்னைக்கு கூட திமுக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அது எதுக்கு தெரியுமா? அவர்கள் காலாகாலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள். பெண்கள் இந்த சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் காலாகாலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள். அதனாலதான் கடந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த பெயர் சூட்டி வச்சாங்க. பாத்தீங்களா? அதுக்கு அந்த பெயர் சூட்டி தான் கொடுத்தாங்க. அப்ப இந்த பெண்கள் தனக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்தில் இருந்தார்கள். அதனாலதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1989 ஆண்டு, அந்த ஆண்டுல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தி இன்னைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன சார் சொத்தில் சம உரிமை? அது ஒரு பெரிய விஷயமா? ஐயா, நண்பர்களே, தோழர்களே, உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சொத்துல பெண்ணுக்கு கொடுப்பதற்கு நாம எப்படி எல்லாம் யோசிக்கிறோம். அந்த பெண்ணை ஏமாற்றி கையெழுத்தாவது வாங்கிட்டு வந்து விடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? கையெழுத்து வாங்கிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கிறீங்க இல்லையா? ஏன் உங்க கூட பிறந்தவ, உங்க கூட பிறந்த அக்கா, உங்க கூட பிறந்த தங்கை, நீங்களும் அவரும் ஒரே தாய் வயிற்றில், ஒரே ரத்தத்தில், ஒரே உதரத்துல பிறந்த நீங்க ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவன். அவளுக்கு அந்த சொத்துல ஒரு பங்கு கொடுக்கணும்னா நாம இன்னைக்கு இந்த விஞ்ஞான காலகட்டத்தில் நாம என்னவாக இருக்கிறோம்னா கொடுக்க மறுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். பெரும்பான்மையான ஆண்கள் ஒரு சுதந்திரமா நீ அந்த சொத்து எடுத்துக்கு அப்படின்ற அந்த மனநிலை நம்மகிட்ட இல்லை. அந்த பெண்ணு எப்படி இருந்தாலும் நம்ம கூட பிறந்ததிலிருந்து அவள் இன்னொரு வீட்டிற்கு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு, இன்னொரு வீட்டுக்கு திருமணம் செய்து கொண்டு இன்னொரு வீட்டிற்கு போவதற்கு முன்பு அவள் அண்ணன் மடியிலையும், தங்கை மடியிலையும், தம்பி மடியிலையும் விழுந்து பிறண்டு கட்டி பிடிச்சி விளையாடி ஓடி ஆடி வாழ்ந்த அந்த பெண் பிள்ளைக்கு அவள் இன்னொருவன் வீட்டிற்கு போன பின்பு அவளுக்கு இந்த வீட்டிலிருந்து தன்னுடைய உரிமையை பெறுவதற்கு அவளுக்கு உரிமை கிடையாது என்று மறுக்கிறோம். பாத்தியா? அங்கதான் கலைஞர் வந்தார். இறங்கி இல்ல. கலைஞர் யாரு? அங்கதான் கலைஞர் வந்தார். 1989 ஆண்டு என்ன பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்னைக்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. இன்னைக்கு நாம ஏமாத்துறோம். என்ன போறான், அந்த பெண்ணுகிட்ட உட்காடுறான், அழுகிறான், கண்ணீர் விடுறான், கதறான். என்ன நான் ரொம்ப நல்லா கெட்டு போயிட்டேங்க, நான் ரொம்ப மோசமா இருக்கிறேங்க, நம்ம பாவங்க, அப்படிக்கா இப்படிக்கான்னு சொல்லி ஏதோ ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்காக நம்ம போராடுறோம். ஆனால் அவர்கள் கையெழுத்து இட்டால் மட்டுமே அந்த சொத்து உனக்கு செல்லும் என்ற அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர். அரசாங்கத்துல, அரசு துறையில கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் கலைஞர் செஞ்சது. 1971 முன்பு தமிழ்நாடு என்னவா இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு நபருக்கு கிட்டையும் 16,000 ஏக்கர், 20,000 ஏக்கர், 50,000 ஏக்கர்னு சொல்லி இருந்தது. பெரிய பெரிய நிலக்கிழார்கள், பண்ணையார்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு எத்தனை பண்ணையார்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க சொல்லு? அதிகபட்சமா இன்னைக்கு ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், லட்சக்கணக்கான ஏக்கர்கள் வைத்திருந்தவர்கள் இருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு மலை மேல ஏறி நின்று, உச்சி மலை மேல ஏறி நின்று தான் திரும்பும் திசையெல்லாம் கை நீட்டினா அந்த நிலம் ஒருவருக்கே சொந்தம். திரும்புற திசையெல்லாம் நீங்க ஒரு மலை மேல ஏறி நின்று, ஒரு குன்று மேல ஏறி நின்று உங்களுடைய கையை இப்படி திருப்பி காட்டுற திசையெல்லாம் திரும்பி பார்த்தோம்னா அந்த நிலம் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது. எங்க ஊர்ல நான் சொல்றது கல்லுராயன் மலையில. ஆனா இன்னைக்கு நில சீர்திருத்தம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு என்னவாக இருக்கிறது நீங்களே முடிவு செய்துக்குங்க. இதுக்கு நிறைய காரணங்களை, நிறைய கதைகளை நீங்க சொல்லுவீங்க. உங்க மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காது. சரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது என்பது கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சென்னையில இருக்கட்டும், சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, எந்த மாவட்டங்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், அது எல்லாம் யாரால் விதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்கின்ற சொல்லக்கூடிய
அந்த மாபெரும் தலைவனால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே இந்திய நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றிய டாக்டர் அம்பேத்கர் இருக்கார்ல, அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்தாரு. இங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற தங்களுடைய தலைவர், மாபெரும் தலைவர் அம்பேத்கர் என்று தலையில் தூக்கி வைத்து நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் இல்லையா, நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம் இல்லையா, அந்த மாபெரும் சட்ட மேதைக்கு இந்தியாவிலேயே அவர் பெயரை சூட்டி அம்பேத்கர் சட்ட கல்லூரி அப்படின்ற ஒன்றை உருவாக்கியது டாக்டர் கலைஞர். ஆனா இன்னைக்கு அதுல படிச்சுட்டு வந்து, அதுல பட்டம் பெற்று வந்து, அதுல வழக்கறிஞர் ஆகி தேர்வு பெற்று வந்து அவரை ஏத்துட்டோம். தான் கலைஞர். கலைஞர் யாரும் இல்ல, என்ன வேற யாரும் இல்ல, கலைஞர் அதான் கலைஞர். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அதுக்கு அத்தனைக்கும் வேர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற பாலங்கள் இருக்குது இல்லையா, பிரம்மாண்டமான பாலங்கள். இங்க சென்னையில கத்திப்பாரா ஜங்ஷன்ல கிண்டியில இருக்கக்கூடிய அந்த பாலங்கள் இருக்குல்ல, இந்த அண்ணா சாலை இருக்குல்ல, இந்த பாடி மேம்பாலம் இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாலங்கள், சேலத்துல இருக்கக்கூடிய பாலங்கள் இருக்கு. என்ன இது அத்தனைக்கும் மூல காரணமாக இருந்து தன்னுடைய மூளையால் வடிவமைத்து செதுக்கி உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர். டாக்டர் கலைஞர் நம்ம அது மேலதான் பயணம் பண்ணுவோம், கார் ஓட்டுவோம். அந்த கருணாநிதி இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார் ஓட்டுவோம். அவ்வளவு விசுவாசமானவர்கள், நாங்க நன்றி உள்ளவர்கள். அந்த பாலத்து மேலதான் போவோம். அவனை கேட்டா இன்னொருத்தர் சொல்லுவான், அவர் என்ன அவர் அப்ப மூட்டை காசுல இருந்தா செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவான். சொல்லு என்ன இருக்கு. ஆனா ஒரு சமூகம் நன்றி மறந்த சமூகம் இருக்கிறது இல்லையா, பெற்றோர்கள் செய்கிற நன்மையை மறந்த பிள்ளைகள், ஒரு தலைவர் செஞ்ச நல் காரியங்களை மறைக்கின்ற அந்த சமூகம், இது அத்தனையும் முட்டாள்தனமான சமூகம். நீங்க அதாவது இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் நீங்க கோயில் வச்சு கட்டி கும்பாபிஷேகம் நடத்துங்கன்னு யாரும் இங்க கேட்கல, வேண்டாம். அந்த மனிதர்கள் யார் என்பதையாவது குறைந்து வச்சு புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் மிக முக்கியமானது. இப்பேற்பட்ட மனிதன் தன் கால் பதித்த தடம் பதித்த அத்தனை இடங்களிலும் வரலாறாக மாற்றிய தலைவன், அந்த தலைவன் இந்த மண்ணில் பிறந்தான் என்பதுதான் மிக முக்கியமானது. இதே கலைஞர் அமெரிக்காவில் பிறந்திருந்தா, ரஷ்யாவில பிறந்திருந்தா, இங்க இருக்கிற அந்த பாடப்புத்தகத்தை எடுத்து வச்சு படிப்பான். ரஷ்யாவில் கலைஞர்னு ஒருத்தர் குறைஞ்சா தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்மா. டேய் இங்க பாரு, இந்த மனிதன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் என்னன்னு பாரு. ஒரு மனிதன் பக்கத்துல நின்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். உனக்கு தேவை என்ன? உன் உடம்புல முன்பகுதி இருக்குல்ல, முன்பகுதி வாய், இது உணவு உட்கொள்ளக்கூடிய பகுதி. அதே பின்பகுதி இருக்குல்ல, அது கழிவு வெளிவர பகுதி. 2 கை இருக்குது இல்ல, ஒரு கை உணவு உட்கொள்ளக்கூடிய கை, இன்னொரு கை இருக்குல்ல அழுக்குகளை கழுவுகின்ற கை. மனிதனுக்கு 2மே இருக்கும், 2 குணங்களும் இருக்கும். உனக்கு என்ன தேவை? உனக்கு அழுக்குதான் பிடிக்குமா, அவங்கிட்ட இருக்கிற அழுக்குதான் பிடிக்குமா, அதை நீ எடுத்துக்க, தப்பே இல்லை. உனக்கு அழுக்குதான் பிடிக்குன்னா அழுக்கு எடு, அதுல என்ன இருக்குது? நீ அழுக்கை மட்டுமே தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு விட்டாய். டாக்டர் கலைஞர் கருணாநிதியிடம் இருக்கக்கூடிய அழுக்குகளை மட்டுமே நீ தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு விட்டாய். அவன் மலத்தை தான் பார்த்தேன். ஆனால் அதே மனிதர் இந்த மண்ணிற்கு செய்த நற்காரியங்களை நீ கவனிக்க தவறிவிட்டாய், நீ புரிந்து கொள்ள தவறிவிட்டாய். அதனால் இந்த சமூகம் தடமாறி போய் கொண்டிருக்கிறது. அதனால டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த பிறந்த நாளில் அவரை பற்றி ஓரளவு தேடுவோம், படிப்போம், புரிந்து கொள்வோம், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி.